வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குஜராத் மாநிலம் சோமநாதர் கோவிலில் 4 நாள்கள் நடைபெறும் சோம்நாத் கௌரவ திருவிழா இன்று தொடங்குகிறது. ஆன்மீக மற்றும் சமுதாய செயல்பாடுகள் திருவிழாவில் இடம்பெறவுள்ளன. இந்த ஆலயம் கஜினி முகமதால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் பெரும் தாக்குதலுக்கு உள்ளானது. பிரதமர் திரு நரேந்திர மோடி சோம்நாத் கௌரவ திருவிழாவில் வரும் ஞாயிறன்று பங்கேற்க உள்ளார். வளர்ச்சி அடைந்த பாரதம் இளம் தலைவர்களுக்கான உரையாடல் 2026 நாளை புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் துவங்க உள்ளது. 4 நாள் நடைபெறும் இந்த நிகழ்வில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் விக்சித் பாரத் குறித்த தங்களது ஆலோசனைகளை சமர்ப்பிக்க உள்ளனர். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கான விலையில்லா துணி வகைகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு குடும்ப ஒரு நபர் அட்டைதாரர்களுக்கு 500 ரூபாயும், ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப நபர்கள் உள்ள அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாயும் அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வரவு வைக்கப்படும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதாந்தா நிறுவனத்தின் தலைவர் திரு அனில் அகர்வாலின் மூத்த மகன் அக்னிவேஷ் அகர்வால் இன்று காலை அமெரிக்காவில் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 49. அக்னிவேஷ் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 தகுதிச்சுற்று போட்டியின் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இம்மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நேபாளில் நடைபெறும் தகுதிச்சுற்று போட்டிகளில் கடைசி 4 இடங்களை பிடிப்பதற்காக 10 அணிகள் மோதவுள்ளன. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மாஹி மற்றும் காரைக்காலின் ஒரு சில பகுதிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.